குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நிறைய பேருக்கு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இருக்கும் போது ஏன் திடீர்னு சிசேரியன் பண்ணினாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் ப்ரீச் ப்ரெசன்டேஷன். அதாவது குழந்தை தலை இல்லாமல் கை கால் கீழே இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா தலை மேல் பகுதியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது வலி வரும்போது கீழே கால் தான் வரும். அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் கம்மிங் ஹெட் அதுக்கப்புறம் வரக்கூடிய தலையும் தோல் பகுதியும் கீழே வரும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். யூஸ்வலாக இந்த பேபிஸ்க்கு வெயிட் ஒரு 3 kg இருக்குது. டேர்மாக ப்ரீச் உங்களுக்கு ஸ்கேனில் பார்த்து உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்டிவ் சிசேரியன் அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஏன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் பல பாதிப்புகளை நம்மளால் தடுக்க முடியும். இது ஃபஸ்ட் இண்டிகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாசண்டா ப்ரீவியா, அதாவது நஞ்சு கொடி கீழே இருக்கிறது. கீழே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இரத்த குழாய்கள் நிறையா இருக்கிறதுனால ப்ளீடிங் நிறையா ஆகும். அதனால குழந்தைக்கு துடிப்பும் கம்மியாக போகலாம், அம்மாவுக்கும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனால அவங்க சிசேரியன் பண்ணலாம். செகண்ட் ரீசன். தேர்டு சிபிடின்னு சொல்லுவோம், கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன். அதாவது குழந்தையோட தலையும் அம்மாவோட பெல்விஸ், அதாவது எலும்புகளும் கரெக்டான சைஸில் இல்லை, உங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனாக இருக்குது, குழந்தை அதிக வெயிட் இருக்குது, அம்மாவுக்கு அந்த குழந்தைய அந்த பாதையில் வர முடியல, தலை இறங்கலை, கர்ப்பப்பை வாய் சரியாக திறக்கலை, வலி வந்தும் வரல அப்படின்ற போது அவங்க சிசேரியன் பண்ணலாம். இது தேர்ட் இண்டிகேஷன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் வரும், உங்களுக்கு மருந்து கொடுத்து